ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் டு விக்கி மூவி வியூ. இன்னைக்கு நாம பார்க்க போற படம் சூப்பர் நேச்சுரல் ஹாரரா ரிலீஸ் ஆயிருக்கிற பாரமுல்லா அப்படிங்கிற ஒரு ஹிந்தி லாங்குவேஜ் படத்தை பத்தி பார்க்க போறோம். இந்த படம் நெட்ஃபிளிக்ஸ்ல தமிழ் டப்பிங்ல இருக்கு. இந்த படத்தோட கதையை பத்தி பார்ப்போம் வாங்க. படத்தோட ஆரம்பத்திலேயே ஒரு மெஜிஷியன் வந்து மேஜிக் பண்ணிட்டு இருக்கான். ஒரு பெட்டிக்குள்ள ஒரு பையனை வந்து அந்த உள்ள போக சொல்றான். அந்த பையன் உள்ள போனவன் திரும்ப வரவே இல்லை. அவனை வந்து யாரோ கடத்திட்டாங்க. அதனால அந்த மெஜிஷியனை வந்து போலீஸ் கூட்டிட்டு போய் குமுறு குமுறுன்னு குமர்றாங்க. அந்த மெஜிஷியன் வந்து நான் எதுவுமே பண்ணல, நான் வந்து மேஜிக் தான் பண்ணேன், அவன் எப்படி காணாம போனானே தெரியாது அப்படின்னு வந்து கதறான். சரி, இதே மாதிரி வந்து அடுத்தடுத்த நாட்கள்ல 2-3 பசங்க வந்து காணாம போறாங்க. அந்த காணாம போன பசங்களை கண்டுபிடிக்கிறதுக்கு ஒரு ஸ்பெஷல் டிஎஸ்பி அப்பாயின்ட் பண்றாங்க. அந்த டிஎஸ்பி தன்னோட ஊரை காலி பண்ணிட்டு பாரமுல்லாங்கிற ஒரு ஏரியாவுக்கு வந்துடுறாரு. அதாவது இந்த ஏரியா வந்து காஷ்மீர்ல இருக்கிற ஒரு ஏரியா. அந்த பயங்கர வந்து ஸ்னோ, அந்த பனி பிரதேசமா இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அந்த டைம்ல வந்து அந்த டிஎஸ்பி வந்து அந்த பசங்களை கடத்தினது யாரு, என்ன ஏதுன்னு கண்டுபிடிக்கிறதுக்காக ஒரு அப்பாயின்ட் பண்றாங்க. அவர் வந்து ஒரு ஒரு வீட்டுக்கு வந்து குடியேறாரு தன்னோட ஃபேமிலியோட. அவருக்கு வந்து ஒரு மனைவி, ஒரு பெண் குழந்தை, ஒரு ஆண் குழந்தை இருக்குது. அவங்க வந்து ஸ்கூல்ல படிச்சுட்டு இருக்காங்க. அந்த டிஎஸ்பி வந்து கண்டுபிடிச்சாரா இல்லையா அப்படிங்கிறது தான் இந்த மொத்த கதையுமே. படம் வந்து பாத்தீங்கன்னா இது வந்து ஒரு த்ரில்லர் சூப்பர் நேச்சுரல். அதாவது சூப்பர் நேச்சுரல் வந்து அப்பப்போ வந்து போகுது. அது வந்து கொஞ்சம் பயப்படுத்துற மாதிரி இல்லை. அதாவது பார்த்தீங்கன்னா ரொம்ப வந்து ஒரு விறுவிறுப்பாலாம் இல்லை, அந்த அளவுக்கு ஒரு சுமாராக தான் இருக்குது. இது வந்து ஒரு த்ரில்லர் படமாவே எடுத்திருக்கலாம் அப்படிங்கிறது தான் தோணுச்சு. ஏன்னா வந்து படம் வந்து ரொம்ப ஸ்லோ. பார்த்தீங்கன்னா அந்த படத்துல வந்து ஒவ்வொரு சீனுமே வந்து அடுத்தடுத்து இதுதான் நடக்க போகுது அப்படிங்கிறது வந்து நமக்கு முன்கூட்டியே தெரியற அளவுக்கு தான் ஸ்கிரீன் பிளே இருக்கு. மொத்தத்தில் அந்த டிஎஸ்பியா நடிச்சவர் வந்து அந்த அளவுக்கு ஒரு சூப்பரான ஒரு பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்திருந்தாரு. அவரோட மனைவி வந்து அவருக்கு ஈக்குவலா வந்து அவங்க கடைசியா வந்து பாத்தீங்கன்னா அவங்க வீட்டுல அந்த டிஎஸ்பியோட பொண்ணே வந்து கடத்தப்படுறாங்க. அந்த பொண்ணை வந்து யாரு கடத்தினாங்க என்னங்கிறத வந்து டிஎஸ்பியோட ஒய்ஃப் தான் கண்டுபிடிக்கிறாங்க. டிஎஸ்பி வந்து கடைசி வரைக்கும் வந்து தெரிஞ்சுக்கிட்டே தான் இருக்கிறாரு. கிளைமேக்ஸ் வரைக்குமே டிஎஸ்பியால எதுவுமே கண்டுபிடிக்க முடியல. ஒரு ஒய்ஃப் தான் வந்து ப்ரிடிக்ட் பண்ணி இவங்க தான் கடத்தியிருக்காங்க, இந்த ஒரு பிரச்சனை தான் இருக்கு, ஏன் கடத்தினாங்க என்னங்கிறத வந்து கடைசியா வந்து டிஎஸ்பியோட ஒய்ஃப் தான் வந்து ஏன் அப்படிங்கிற காரணத்தை வந்து கரெக்டா கண்டுபிடிக்கிறாங்க. கடைசியா வந்து கிளைமேக்ஸ்ல வந்து ஒரு ஃபைட் நடக்குது. அந்த கடத்தன கும்பல் யாரு அப்படின்னு வந்து பார்க்கும்போது, அந்த காலத்துல வந்து ஒரு 2-3 வருஷத்துக்கு முன்னாடி அந்த இடத்துல வந்து ஒரு குடும்பம் வாழ்ந்துருக்குது. அந்த குடும்பத்தை வந்து கொடூரமா கொல்றாங்க. அந்த குடும்பத்துல இருக்கிறவங்க ஏதோ ஒரு ஒரு பிரச்சனைக்காக தன்னை பழி தீர்க்கறதுக்காக அவங்க வந்து ஒவ்வொரு பசங்களையா வந்து கடத்தி கொல்றாங்க. ஆனா வந்து பாத்தீங்கன்னா கடைசியா கிளைமேக்ஸ்ல ஏன் கடத்துனாங்க அப்படிங்கிற ஒரு விஷயத்த வந்து ஒரு அழுத்தமா ஆழமா சொல்லாத போயிட்டாங்க. அது வந்து ஒரு பெரிய ஏமாற்றம் தான். மற்றபடி இந்த படம் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப ஸ்லோவா நகரக்கூடிய ஒரு சூப்பர் நேச்சுரல் ஹாரர் படம் தான். இதை வந்து நீங்க வந்து ஒரு சும்மா டைம் பாஸுக்கு இந்த ஒரு படத்தை வந்து நெட்ஃபிளிக்ஸ்ல தமிழ் டப்பிங்ல எது கண்டிப்பா இது பாருங்க. உங்களுக்கு வந்து கொஞ்சம் பொறுமை தேவை. மற்றபடி இந்த படம் வந்து பாத்தீங்கன்னா அடல்ட் கான்டென்ட்டை பொறுத்த வரைக்கும் அந்த அளவுக்கு மாதிரி எந்த ஒரு சீன்ஸுமே அந்த மாதிரி ஒரு மோசமான சீன்ஸ்லாம் இல்லை. அது வந்து குழந்தைங்களும் பார்க்கலாம். இது வந்து ஒரு ஒன் டைம் வாட்சபிள் மூவி. இதே மாதிரி அடுத்த ஒரு வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.